யூதா எழுதின நிருபம். போன முறை வலுவாமல் உங்களை காத்து கொள்வது எப்படி என்பதை குறித்து ஒரு காரியத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். யூதா எழுதின நிருபத்திலிருந்து யூதா இந்த நிருபத்தை எழுத ஆரம்பிச்சதனுடைய நோக்கம் வேற இருந்தாலும் வேற ஒரு காரணத்துக்காக அதை எழுத ஆரம்பிச்சாருங்கிறத 3வது வசனத்திலிருந்து பார்த்தோம். நான் ஒரு பொதுவான விசுவாசத்தை குறித்து தான் நான் மறுபடியும் உங்களுக்கு எழுத விரும்புகிறேன். ஆனால் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தினால நான் வேற ஒரு செய்தியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் இதை எழுதும்போது இந்த 11வது வசனத்தில் நம்ம ரொம்ப ஆழமாக போன வாரம் பார்த்தோம். 3 காரியங்களை குறித்து பார்த்தோம். காயினுடைய வழி, பிலாயத்தினுடைய வழி, 3வது கோரேஸ். 3 காரியங்களை குறித்து பார்த்தோம். ஒன்று என்ன? பொறாமை. 2வது என்ன? பணத்துக்காக. 3வது என்ன? ஆமா, பெருமை. பெருமை பாராட்டி முறுமுறுத்ததுனால அவர்கள் அதாவது ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணின அந்த வாக்கு தத்தத்துக்குள்ள நிறைவேற முடியாமல் போயிட்டாங்க. அதை அதுல இருந்து நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிறத இந்த 11வது வசனத்துல இருந்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இந்த வலுவாமல் காத்து கொள்வதற்கு 3 காரியம் ஒரு எச்சரிக்கை இருந்தது. இன்னொரு 3 காரியம் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்த்தோம், எப்படி நடக்கூடாதுங்கிறது. இன்னொரு 3 காரியம் எப்படி செய்யணுங்கிறத நம்ம பார்க்கும்போது நம்ம எப்படி நம்மளை வலுவாமல் காத்து கொள்ள முடியும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். சரியா? இப்போ 16வது வசனத்துக்கு வாங்க. இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவருமாய் இருக்கிறார்கள். இவருடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழுதுக்காக முகஸ்துதி பேசுவார்கள். இவங்க என்ன பண்ணுவாங்களா, அந்த முறுமுறுக்கிறது. இந்த வேத வசனத்துல ஒரு காரியம் இந்த 16வது வசனத்துல ஒரு காரியம் சொல்லிடுறேன். இந்த முறுமுறுக்கிறது சரியா வர்றதே கிடையாது. இப்ப நம்ம வாழ்க்கையில எல்லாருமே முறுமுறுக்கலாம், எல்லாருக்குமே அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ஆனா நம்ம அதை முறுமுறுக்காம அது பேசாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல ரொம்ப தெளிவா சொல்லுது, முறுமுறுத்தவங்களை அழிக்கிறதுக்கு தான் தேவதூதர்களை அனுப்பிச்சு கொண்டாங்க. ஸோ அந்த முறுமுறுக்கிறது எப்போ வரும் அப்படின்னீங்கன்னா, ஒரு காரியம் சரியில்லைன்னா நீங்க அதை என்ன நான் என்ன செஞ்சாலும் இப்படித்தான் சொல்ல போறாங்க, நான் என்ன பண்ணாலும் இப்படிதான் சொல்ல போறாங்கன்னு ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு எண்டே கிடையாது. சபையில இப்ப நம்ம உட்காந்துருக்கோம். நீங்க உட்கார்ந்து இருக்கும்போது ஒருத்தர் பக்கத்துல உட்காந்து என்ன செய்தி, அவர் போட்டிருக்க சட்டையை பாரு, லைட்டை பாரு, ஏதாவது ஒண்ணு சொன்னா முறுமுறுத்தா போதும். நீங்க கூட சேர்ந்தீங்கன்னா அப்புறம் கடைசியில என்ன ஆயிரும், உங்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்க உங்களால நீங்க உள்ளுக்குள்ள இருந்தாலும் உங்க எண்ணம் பூரா தவறான எண்ணங்களா மாறிடும். நீங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, உங்க பக்கத்துல இருக்கவங்க சொன்னா போதும், வேற நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதான் ரொம்ப முக்கியம். இவர்கள் யாரு? முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவருடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். இவங்களை நம்ம விட்டு ஒதுக்கணும். நமக்கு ரொம்ப அவசியமான ஒரு காரியம் இது தெரிஞ்சுக்கணும். நீங்களோ இப்பதான் இந்த நம்ம 3 காரியம் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை என்னங்கிறத இனிமேல் தான் பார்க்க போறோம். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். நீங்களோ, அதாவது இந்த தீத்து அந்த யூதா எழுதின கடிதம்ன உடனே நம்ம இது ரட்சிக்கப்படாத மக்களுக்குன்னு தவறா எடுத்துக்கூடாது. இது ரட்சிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட மக்களுக்கு எழுதின கடிதம். இது சபைக்கு, நம்ம சபைக்கு எழுதின கடிதம். இன்றைக்கு இது ரொம்ப ரொம்ப நமக்கு அவசியமான, நமக்கு எழுதின கடிதம் தான் இது. இது ஆண்டவரை பற்றி அறியாத மக்கள், அழிந்து போகக்கூடிய மக்களை பற்றி சொல்லலை. இது ஆண்டவரை பற்றி தெரிந்து ஆண்டவருடைய கிருபையில நடந்து ஆண்டவரை அறிந்து கொண்ட மக்களுக்கு எழுதின கடிதம். சரியா? நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே.
இப்படி ஆளுங்க நமக்குள்ள வருவாங்கன்னு ஏற்கனவே அப்போஸ்தலர்கள் சொன்னாங்களே, அதை நினைவு கூறுங்க. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. இவங்க யாரு? இந்த முன்னாடி நம்ம சொன்ன எல்லாருமே இந்த கேட்டகரியில வரக்கூடிய மக்கள் சொல்லிட்டு, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. முதலாவது ஒரு காரியம், நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய விசுவாசத்தின் மேல, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல உறுதிப்படுத்தி கொண்டு. ரெண்டாவது என்ன? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. மூன்றாவது, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். 3 காரியம் செய்யணும். 4வது நம்ம காத்திருக்கணும். முதலாவது காரியம் என்ன? நம்ம பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நம்மை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். 2வது, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. 3வது, கர்த்தருடைய அன்பிலே நம்மை ஸ்திரப்படுத்தி கொண்டு. இந்த 3 காரியமும் நம்ம செய்யும்போது என்ன ஆகுங்கிறது அந்த 24வது வசனம் 25வது வசனம். அதுதான் அந்த உன்னதமான ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம். அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? 21வது வசனத்தில் சொன்னது போல நம்ம கர்த்தருடைய அன்புல நம்மளை ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கும் போது அவர் நம்மளை வலுவாதபடி அவர் நம்மளை ஸ்திரப்படுத்துவார். நம்ம ஸ்திரப்படுத்துறது என்ன? அவருடைய அன்புல ஸ்திரப்படுத்தணும். அந்த அன்புல ஸ்திரப்படுத்துறதுக்கு முதலாவது நம்மளுடைய உண்மையான பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல ஸ்திரப்படுத்தணும். இந்த பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல ஸ்திரப்படுத்தணும். இந்த விசுவாசம் நிறைய நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய அதை குறித்து நம்ம ஆழமா சிந்திச்சிருக்கோம், இது பண்றோம். பட் எவ்வளோ பேருக்கு அந்த விசுவாசம், தேவன் மேல் ஒரு விசுவாசம் என்பது இருக்கிறது? பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒரு சில நேரம் நம்மளே கஷ்டப்படும். எபிரேயர் 16வது அதிகாரம் விசுவாசத்தை பற்றி நிறைய சொல்லுது. இந்த 11வது அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்லுது? நம்ம விசுவாசத்தினால் உலகங்கள் அனைத்தும் தேவனுடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கிறோம் சொல்லுது. எவ்வளவு பேருக்கு, உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு அந்த ஒரு ஸ்திரமான விசுவாசம், ஆண்டவர் சொன்னார் இதெல்லாம் உருவாச்சுங்கிறது உங்களால எத்தனை பேர் விசுவாசமா பார்க்க முடியும்? அதாவது நம்ம விசுவாசம்னா இருக்குன்னு சொல்றோம், ஆமா ஆண்டவர் இருக்காரு எல்லாம் செய்வாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஒரு பிரச்சனை, ஒரு இதுன்னு வரும்போது நம்ம செய்யறது செய்வோம். என்ன இந்த விசுவாசங்கிறது என்னன்னா, சில நேரம் நம்மளால புரிந்து கொள்ள முடியாது, நம்மளால அறிந்து கொள்ள முடியாது, நம்ம ஞானத்துக்கு எட்டாத காரியம். ஆனா தேவன் என்ன செய்யறாருன்னா, நம்ம அவர் மேல விசுவாசத்துல நம்மளை ஸ்திரப்படுத்தி கொள்ளணும். இன்றைக்கு நீங்க வேற மதத்துல உள்ளவங்க வேற யார்கிட்டயாவது நீங்க போய் சொல்லுங்க, கிறிஸ்தவத்தை பத்தி சொல்லுங்க, உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில ஏற்றுக்கொண்டார், அதனால நீ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லைன்னு போய் சொல்லுங்க. அவங்களுக்கு அதை நம்புறது பெரிய கஷ்டமான வேலை. அதை எப்படிங்க, நான் ஏதாவது செய்ய வேணாமா? நான் 40 நாள் ஏதாவது விரதம் இருக்க சொல்லுங்க, இல்லை 40 நாள் ஏதாவது முட்டி ஓட சொல்லுங்க, ஏதாவது இப்படி சொன்னீங்கன்னா பரவாயில்லை. ஆனா இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் பாவத்துக்காக மரிச்சிட்டாருன்னா அது கொஞ்சம் கஷ்டம். இந்த விசுவாசம்ங்கிறது தேவன் மேல் ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் நமக்கு வர வேண்டும். நம்ம கிறிஸ்தவர்களா இருந்தாலும், சபைக்கு வரக்கூடியவங்களா இருந்தாலுமே இன்னும் நம்ம அந்த விசுவாசத்துல மேம்பட வேண்டும். அதனாலதான் அந்த விசுவாசத்துல ஸ்திரப்படுத்த வேண்டும்ங்கிறார். என்ன ஸ்திரப்படுத்துறதுன்னா என்ன? ஆழமா நம்ம ஒரு நங்கூரம் போட்டு நம்மளை அசைக்க முடியாதபடி நம்மளை ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் அதை போட்டு நம்மளை இறுக்கி அதிலே நம்ம கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். என்ன? ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்து எனக்கு ஒரு நித்திய வாழ்வை கொடுத்து விட்டார் என்கிற ஆண்டவர் மேல் ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் நம்ம எல்லாருக்கும் வரணும்.
நீங்க எவ்வளவு பேர் வந்து இந்த விமானத்துல போகும்போது வெளியே பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. நான் நிறைய எவ்வளவோ லட்சக்கணக்கான மைல் வந்து விமானத்துல பறந்தாலும் இன்றைக்கும் எனக்கு அந்த விமானத்துல ஏறி உட்கார்ந்து வெளியே பார்த்த மாத்திரத்துல உடனே ஆண்டவரேன்னு தான் தோணும். யோசிச்சு பாருங்க, நம்ம அந்த மேல இருந்து ஒரு 30,000 அடியில இருந்து மேல இருந்து கீழே பார்க்கும்போது எல்லாம் சின்ன 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 சின்னதா மொத்த ஊரே இவ்வளவு சின்னதா தெரியுது. இப்ப ஆண்டவரோட பார்வையில இருந்து பாருங்க, யோசிச்சு பாருங்க, பூமியே வந்து ஒரு புள்ளி, அந்த பூமிக்குள்ள இது ஒரு நாடு, அந்த நாட்டுல நம்ம ஒரு ஆளு, அதுல நமக்கு ஒரு மண்டை, அதுக்கு நமக்கு அதுல ஒரு பெருமை. அப்ப எவ்வளவு தூரம் அங்க இருந்து ஆண்டவர் பார்த்தாருன்னா ஒரு புள்ளி கூட வைக்க முடியாது நம்ம மேல. யோசிச்சு பாருங்களேன். அதாவது ஒரு ஒரு நம்ப முடிய பிரமிக்கத்தக்க கூடிய காரியம். இரும்பு பறக்குமா? அத்தனை 1000 டன்னு வெயிட் பறக்குது, ஆயிரக்கணக்கான டன் அந்த விமானம், உங்க லக்கேஜ் உங்களை எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு அவ்வளவு பெரிய இரும்பு பறந்து போகுது. ஒரு 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 கண்டம் விட்டு இன்னொரு கண்டம் போக முடியுது. இதெல்லாம் வந்து யாராவது சொன்னா நம்ப முடியுதா? இதே மாதிரிதான் தேவன் செய்யக்கூடிய காரியங்களும், நம்ம வாழ்க்கையில அவர் சொல்லக்கூடிய காரியங்களும், அவர் வழி நடத்தின காரியங்களையும் நாம் அந்த விசுவாசத்துல ஸ்திரப்படுத்த வேண்டும். இங்க ஒரு விரல் வச்சுக்கோங்க, இங்க வாங்க, கொலோசேயருக்கு வாங்க. கொலோசேயர் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து பார்ப்போம். கொலோசேயர் 2:6. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. எப்படி பாருங்க, இந்த வசனம் நல்ல ஆழமா பாருங்க. நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். உங்க வேர் எங்க போனோம்? ஆழமா அவருக்குள்ள போனோம். அவருக்குள் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும். எது? கிறிஸ்து தான் உங்களுக்கு மூளைக்கல்லா இருக்கணும், அவர் மேலதான் உங்க வாழ்க்கை கட்டப்படணும், அவருக்குள்ளதான் நீங்க வேர் விடணும். அவர் மேல் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. எப்படி? நம்ம என்னன்னா நம்மளுடைய ஆழமா நம்ம வேர் விடக்கூடியதும், நம்ம கட்டப்படக்கூடியதும், நம்ம நடந்து கொள்ளக்கூடியதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் நம்ம செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துல, அப்படிப்பட்ட ஒரு விசுவாச மார்க்கத்துல தான் நம்ம போகணும். அப்ப பாருங்க, நீங்கள் 8வது வசனம் பாருங்க. லௌதீக நாணத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளை ஏற்றினதை அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதே அல்ல. ஏனென்றால் தேவதத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். யாருக்குள்ள பரிபூரணம் நமக்கு வரும்னா, கிறிஸ்துவுக்குள்ளதான் நமக்கு பரிபூரணம் வரும். கிறிஸ்துவுக்குள்ளதான் நம்ம நடப்படணும், கிறிஸ்துவுக்குள்ளதான் நம்ம கட்டப்படணும், கிறிஸ்துவுக்குள்ளதான் நம்ம நடந்து போகணும். அவருக்கு தேவத்துவத்தின் மொத்த இது எதுவா இருக்கு? கிறிஸ்துவா இருக்கு. அந்த கிறிஸ்து யாருன்னா சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துங்களுக்கும் அவர் வந்து தலைவரா இருக்கு. அவருக்குள்ள நீங்க பரிபூரணப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம விசுவாசங்கிறது வந்து பரலோகத்துக்கு போறதை மாத்திரம் அல்ல, தேவன் மேல் நமக்கு ஒரு பெரிய விசுவாசம் வர வேண்டும். தேவன் என்ன செய்கிறார், இந்த காலகட்டத்துல இந்த நேரத்துல என்ன செய்கிறார், இந்த காலத்துல இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சார், இப்ப என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார், எங்க போக போகுது, இது எல்லாம் வேத வசனத்துல இருக்கு. சோ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஒரு இதுல வந்து ஸ்திரப்படும் போதுதான் நம்ம வந்து தேவன் மேல் ஒரு விசுவாசத்துல நம்ம ஸ்திரப்படுவோம். அந்த விசுவாசத்துல ஸ்திரப்படலைன்னா நீங்க வந்து வேற எதுலையுமே வராது. மீதி எந்த காரியங்களை குறித்து நீங்க சிந்திச்சீங்கனாலும் அதனால பலனே கிடையாது. அடிப்படை வந்து விசுவாசம். நம்முடைய அடிப்படை விசுவாசம். அந்த விசுவாசத்துல நம்ம ஸ்திரப்படலைன்னா
கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு அஸ்திவாரம் வந்து சரியா போடலைன்னா கட்டடம் ரொம்ப நாள் நிக்காது. ஒரு மரம் நல்லா நிக்கணும்னா ஒரு வேறு ஆழமா போனாதான் மரம் நிக்கும். இல்லைன்னா காத்தடிச்சா கீழே விழுந்துரும், ஒரு கட்டடம் விழுந்துரும். சோ விசுவாசம் என்பது ஒரு அஸ்திவாரம், ஒரு அடிப்படை. நம்ம அதுல ஸ்திரப்பட்டாதான் நம்மளுடைய வாழ்க்கை கட்டப்படும். தேவன் மேல் ஒரு விசுவாசத்துல நம்ம வளரணும், தேவன் மேல ஒரு விசுவாசத்துல நம்ம ஸ்திரப்படணும். அப்படி ஸ்திரப்படும் போதுதான் மீதி காரியங்கள்லாம் நமக்கு வரும். ஒரு கொஞ்சம் பக்கம் தள்ளிங்கன்னா எபேசியர் வந்துடும். எபேசியர் 2வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம் பாருங்க. ஆகையால் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளை கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. என்ன, தேவன் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லா இருக்கிறாரு. அதன் மேல கட்டப்பட கூட்டு நம்ம பண்ணக்கூடிய ஒரு கட்டடமா நம்ம கட்டப்படணும். அதனாலதான் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் உள்ள 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம், இதுல 17வது வசனம் 18வது வசனம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் மாறி விடுகிறீர்கள். 1 பேதுரு 1வது அதிகாரத்துல என்ன சொல்லுது, நம்ம எல்லாருமே பரிசுத்தமா தேவ ஆலயத்தினுடைய லிவிங் ஸ்டோன்ஸ், நாம் எல்லோரும் உயிருள்ள கற்களாய் நாம் இருக்கிறோம் தேவனுடைய ஆலயத்துல. ஏன்னா தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அஸ்திவாரத்துல நம்ம எல்லாரும் கட்டப்பட்டு தேவனுடைய ஆலயமாய் இருக்க வேண்டும். அதுதான் இங்க தெளிவா எபேசியர் 2வது அதிகாரத்துல ரொம்ப அழகா எழுதியிருக்கு. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அதனாலதான் வேதவசனம் நம்ம ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தவான் சொல்லுகிறது. நம்ம பரிசுத்தவானாய் பரிசுத்த ஆலயமாய் நாம் இசைவாய் கர்த்தரோடு சேர்ந்து கட்டப்பட்டு இருக்கிறோம். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அஸ்திபாரமாய் இருக்கிறார், மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் கட்டப்பட்டிருக்கிறதுனால அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டிருக்கிறீர்கள். இப்ப நம்ம என்னன்னா, நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அடிப்படையில நம்ம கட்டப்பட வேண்டும். அந்த விசுவாசத்துல நம்ம கட்டப்படும் போதுதான் நம்ம ஒரு இசைவாய் கட்டப்பட்டு தேவனுடைய ஆலயமாய் மாறுவோம். இந்த விசுவாசம் என்பது எப்பன்னா, தேவனை குறித்து கேட்க கேட்க உங்களுக்கு வரக்கூடியதான் விசுவாசம். ரோமர் 10:17 என்ன சொல்லுது, விசுவாசம் எதுல வரும், கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். இப்போ ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு சொல்ல சொல்ல அதை கேட்க கேட்க என்ன ஆகுது, எதுக்கு வார வாரம் சபைக்கு வரணும், எதற்கு ஒவ்வொரு நாள் வந்து இடையில வார நாட்களில் வந்து நம்ம எதுக்கு பைபிள் ஸ்டடின்னு உட்காந்து பைபிளை பற்றி வாசிக்கிறோம், எதுக்கு வந்து தினசரி வேதவசனம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கேட்க அவர் மேல் வரக்கூடிய விசுவாசத்துல அவரை பற்றி கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை நம்ம வாழ முடியும். ஸோ அப்போ நம்ம வந்து நம்மளுடைய இது முதலாவது தலையாய கடமை என்னன்னா, நம்ம தேவன் மேல் விசுவாசத்துல ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா ஏதோ நம்ம வந்தோம், ஒரு வார்த்தை கேட்டோம் போனோம் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை. ஏன்னா தீத்து சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய வாழ்க்கை வலுவாமல், நம்ம ஸ்டம்பிள் ஆயிராம வலுவி கீழே விழுந்துராதபடி போறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன, ஒரு 3 காரியம் நம்ம விட்டு ஒழியணும். ஆனா 3 காரியத்தை நம்ம தெரிந்து எடுத்துக்கொள்ளணும். அந்த 3 காரியம் தெரிந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியம், முதலாவது காரியம் என்னன்னா, நம்ம விசுவாசத்துல ஸ்திரப்பட வேண்டும். தேவனை குறித்தும் தேவன் மேல் உள்ள, அதனாலதான் அவர் சொல்லும்போது தீத்து இது யூதா சொல்லும்போது என்ன சொல்றாரு, என்ன பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல, இது நம்ம விசுவாசம் என்ன, பரிசுத்தமான விசுவாசம். பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. சோ முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டியனா,
தேவன் மேல உள்ள ஒரு விசுவாசத்துல நம்மளை ஸ்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். அது பரிசுத்தமான விசுவாசம். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய இது என்னன்னா, நம்ம ஆண்டவரை பற்றி நம்ம அந்த பூமியில பிறந்ததுமே நம்ம எங்க நோக்கி போயிட்டு இருந்தோம்? பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருந்தோம். தேவன் நம்மளை மீட்டு எடுத்து இன்றைக்கு ஒரு பரிசுத்தவானாய் மாற்றி ஒரு பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்து இன்றைக்கு நம்மளுடைய என்ன பயன், நம்ம போய்கிட்டு இருந்த பயணத்தை திசை திருப்பி நம்மை பரலோகம் அழைத்து செல்லக்கூடிய ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஒரு பரிசுத்த அழைப்பு தான் நம்ம எல்லாரையும் அழைத்திருக்கார் ஆண்டவர். அந்த பரிசுத்த அழைப்புல உள்ள அந்த விசுவாசத்துல நம்ம ஸ்திரப்படுத்தி கொண்டு ரெண்டாவது செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. எப்படி? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. இது எப்படிங்க பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்றது? இது நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகம். பரிசுத்த ஆவியில எப்படி ஜெபம் பண்ண முடியும்? பரிசுத்த ஆவி, நம்ம இந்த கடந்த வாரங்களில் நிறைய நம்ம பரிசுத்த ஆவியை குறித்து தான் இந்த தமிழ் சர்வீஸ்ல இந்த வாரம் பூரா நிறைய வாரங்கள் நம்ம பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நடக்கக்கூடிய ஒரு அடையாளம் என்னன்னா, நவமான பாஷைகள் பேசுவது. இந்த நவமான பாஷைகள் பேசுவது என்பது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தாளந்து, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம். அதாவது நவமான பாஷையில பேசக்கூடிய கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வரம் நவமான பாஷையில பேசுறது. அந்த நவமான பாஷையில பேசுறது என்ன நடக்கும்னா, நம்மை எடுத்து கட்டுக்கொள்வதாக இருக்கும். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தில் சொல்லுது, நவமான பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான் என்று எழுதியிருக்கிறது. அவன் பேசுற பாஷை மற்றவர்களுக்கு புரியாது, ஆனா அவன் பேசுறது என்ன? தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான் என்று எழுதியிருக்கிறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த நவமான பாஷைகள் பேசும்போது நம்மளை எடுத்து கட்டிக்கொள்கிறோம். இந்த பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுவது அப்போஸ்தலர் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 26வது வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 26, 27. அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். சரியா? நமக்கு என்ன பலவீனம் இருக்கோ அங்க ஆவியானவர் உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால். இப்போ ஒரு நிமிஷம் எல்லாரும் என்னைய பாருங்க. வேதவசனம் என்ன சொல்லுது? நமக்கு என்ன வேணும்னு கேட்க நமக்கு தெரியாதான். பாருங்க, வசனம் பாருங்க, அப்படித்தான் இருக்கு. நமக்கு என்ன வேணும்னு வேண்டிக் கொள்வது என்ன என்று தெரியாதபடியினால். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு என்ன வேணும்? இன்னும் முதல்ல வசனத்தை இப்படி வாசிட்டு அடுத்த கேள்வி இப்படி கேட்டா இது இடக்கால கேள்வி கேட்குறீங்க பாஸ்டர் இருந்தவங்க. அதாவது ஒரு சில காரியம் நம்ம பார்வைக்கு ஏற்ற சில காரியங்கள் தான் தெரியும், ஆனா நம்மை அறியாத காரியங்கள் நிறைய உண்டு. உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேணும், துணி வேணும் அப்படிங்கிறது வேணா இன்னைக்கு உள்ள உங்களுடைய உடனடி தேவையா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியாத தேவைகள் நிறைய இருக்கு. உங்கள் கண்களுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நிறைய நடக்குது. உங்க முன்னாடி நடக்கிற காரியங்கள் போக உங்களுக்கு பின்னால நடக்கக்கூடிய காரியங்கள் ஜாஸ்தி. ஆவிக்குரிய முறையில நிறைய காரியங்கள் நடக்குது. சொன்னேன் இல்லையா, எபிரேயர் 13வது அதிகாரம் 3வது வசனம் சொன்னேன் இல்லையா, அதாவது விசுவாசத்தினாலே தேவனுடைய வார்த்தையினால் அகில உலகங்களும் படைக்கப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ தேவன் ஒரு வார்த்தை சொன்னா உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். இப்போ உங்க உடம்புல இருக்க வலி போன்னு சொன்னா போகும். என்ன வார்த்தை தான், ஆனா நடக்கக்கூடியது என்ன? ஒரு பெரிய விடுதலை. இல்லாதவைகள் உருவாகும், மலைகள் பெயர்ந்து போகும், பர்வதங்கள் பெயர்ந்து போகும். எதனால? வார்த்தையினால. ஆனா
சில சமயங்கள்ல நமக்கு எதற்காக அதை சொல்லணும், யாருக்கு சொல்லணும், எப்ப சொல்லணுங்கிறது நமக்கு தெரியாது. உங்க வாழ்க்கையிலே உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியாது. உங்க கண்களுக்கு முன்னால் தெரியக்கூடிய காரியங்கள் சில, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க இப்படி செய்யலாம், உங்க இதுக்கு இதை செய்யலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதையும் மீறி உங்களுக்கு தெரியாம நிறைய காரியங்கள் இருக்கு, அது உங்களுக்கு தெரியாது. நான் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு உங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் ஒரு 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 இதை கொடுப்பாரு. அப்ப ஜெபம் பண்ணும்போது அதுக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பாரு. அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்துல உங்களுக்கு நடக்கும். ஸோ என்னுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் நடக்கும். நமக்கு வேண்டது என்னன்னு எல்லாமே தெரியாது. நீங்க போய் எடுத்து நல்லா வாசிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் எடுத்து வாசிச்சு பாருங்க. ரொம்ப தெளிவா இருக்கும். நம்ம மனித ஆவி நமக்குள்ள இருக்குது என்னன்னு தெரியாது. தேவ ஆவியானவர் தாம நம்மளை தேடி ஒன்றுக்குள்ள என்ன இருக்குன்றதை எடுத்து கண்டுபிடிச்சு நமக்கு எல்லா காரியங்களையும் வெளிக்கொண்டு கொடுப்பாருன்னு சொல்லி ரொம்ப தெளிவா எழுதிருக்கு வேத வசனம். இங்க என்ன சொல்லுது? 26வது வசனம் என்ன சொல்லுது? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். சோ இப்ப நீங்க யாராவது உங்களுக்கு நவமான பாஷை பேசி உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியும்னா தயவு செய்து அதை தொடர்ந்து செய்யுங்க. சில சமயங்கள்ல உங்களுக்கு எதுக்குன்னு தெரியாது, எதுக்காக ஜெபம் பண்றாங்க. இல்லை எனக்கு நவமான பாஷையே பேச முடியாது பாஸ்டர், எனக்கு வரலன்னா தயவு செய்து அந்த ஒரு வரம் உங்களுக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் கண்டிப்பா கொடுப்பாரு. ஏன்னா அது ரொம்ப ஒரு முக்கியமா. மீதி எல்லா வரங்களும் அடுத்தவங்களுக்காக பயன்படக்கூடியது. குணமாக்குற வல்லமை, இந்த வல்லமை, எல்லா வல்லமையும் அடுத்தவங்களுக்கு பயன்படக்கூடியது, மற்றவர்களுக்கு பயன்படுத்தக்கூடியது. ஆனா இந்த நவமான பாஷை பேசுறது உங்களை விருத்தி செய்யக்கூடியது, உங்களை பக்தி விருத்தி பண்ணக்கூடியது, உங்களை எடுத்து கட்டக்கூடியது. அது இந்த நவமான பாஷை பேசுறது தான். ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் சொல்றோம் இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு ஆவிக்குள்ளாக வளர்வதற்கு நீங்க நவமான பாஷை பேசக்கூடியவராக இருக்கணும். அந்த நவமான பாஷை பேசுறவங்களா இருந்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளா நான் பேசுறதே இல்லைன்னா தயவு செய்து நீங்க அதுல ஜெபம் பண்ணுங்க. அப்படி யாராவது ஒருத்தர் இருக்கும்போது கஷ்டமா இருந்தா கதவை மூடி தனியா ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க அவமானம் பேசுவாங்க, ஒருத்தர் பேச மாட்டாரு. அப்போ உங்களுக்கு பயமா இருக்கும், உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்க, நீங்க தனியா ஜெபம் பண்ணும்போது கதவை பூட்டிட்டு உட்காந்து நல்லா பேசுங்க. இல்ல உங்களுக்கு எனக்கு நவமான பாஷை வரவே இல்லையா, ஒன்றும் கவலையப்படாதீங்க. கதவை மூட்டிட்டு தனியா நீங்க மட்டும் உங்க ரூம்குள்ள உட்காந்து ப்ரே பண்ணுங்க. ஆண்டவர் அதை மாற்றுவார், அந்த நவமான பாஷையை கொடுப்பார். தாகமுள்ள யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கார். இது ரொம்ப முக்கியமான ஒரு இது பாருங்க. 26வது சொல்லுது, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேடுகிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால். எதை எப்படி செய்வாரா? தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிந்து உங்களை கொண்டு உங்கள் வழியாக அவர் ஜெபம் பண்ணுவாராம். படியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். இப்படி பண்ணீங்கன்னா தான் இந்த 28வது வசனம் உங்களுக்கு. ஏன்னா ஆங்கில வேத வசனத்தை 28வது வசனம் வரும்போது அண்டுன்னு தான் ஆரம்பிக்கும். முந்தினதை சேர்த்து தான் அண்டு போட முடியும். ஐ ஹாவ் அ கிளாஸ் அண்ட் பைபிள், 2 பொருள் இருந்தாதான். இந்த 26, 27 இருந்தாதான் 28வது வசனம். நம்ம சும்மா பட்டையை கட்டி 28வது வசனம் மட்டும் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா சொல்ல முடியாது. ஸோ நீங்க 26, 27 சொன்ன பிரகாரம் நீங்க ஆவியில ஜெபம் பண்ணி ஆவியில தேவனுடைய சித்தம் என்ன என்று படி பரிசுத்த ஆவியில ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவும் ஆண்டவர் மாற்றி கொடுவார். அல்லேலூயா. ஸோ முதலாவது என்ன, நம்மளை தேவனுடைய விசுவாசத்தின் மேல ஸ்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். 2வது என்ன பண்ணணும், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. 3வது என்ன பண்ணணும், யூதாக்கு வந்தீங்கன்னா 3வது தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு. நம்ம இந்த தேவனுடைய அன்பை குறித்து நம்ம நிறைய நம்ம சபையில பேசியிருக்கோம்.
யோவான் 17:23 வசனம் நான் முதல்ல நம்ம இந்த சபையில் பேசும்போது அதை குறித்து தான் பேசணும். எப்படி தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறாரோ அதே போல என்னையும் நேசிக்கிறார். யோவான் 15வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்துல பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பிதா என்னை எப்படி நேசிக்கிறாரோ அதே போல நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றார். தேவனுடைய அன்பு இருக்கு பாருங்க, அளவிட முடியாது, அளவே இட முடியாது. நம்ம ஒவ்வொருத்தரும் தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்களாய் வாழ வேண்டும். அதாவது தேவ அன்பு என்பது ஏதோ ஆண்டவர் எனக்காக செத்தார் அப்படிங்கிற, எல்லாருக்காக செத்தாருங்கல்ல, எனக்காக. எப்படின்னா இந்த பூமியிலே நீங்க ஒரே ஒரு ஆள் தான் இருந்தீங்கனாலும் உங்களுக்காக பிதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி சாகடிச்சிருப்பார். அப்படிங்கிற ஒரு ஞானம் நம்ம எல்லாருக்கும் வரும். நான் ஒருத்தன் தான் அந்த பூமியில இருக்கிறேனாலும் எனக்காக, என்னை மீட்டெடுப்பதற்காக ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பியிருப்பார். அப்படிங்கிறதா அவர் மேல உள்ள அன்பு நமக்கு வேண்டும். அவர் நம்ம மேல வச்சிருக்க அன்பு அளவிட முடியாதது. நம்ம பிள்ளைகள் மேல வச்சிருக்க அன்பு பாருங்க, நம்ம வச்சிருக்க அன்பே பாருங்க, யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அன்பு செலுத்துகிறோம், எவ்வளவாய். ஆனா அந்த பிள்ளைக்கு தெரியுமா நம்ம அப்பா அவ்வளவு அன்பு செலுத்துறாரு, நம்ம அம்மா அவ்வளவு அன்பு செலுத்துறாங்க? தெரியாது. ஏன்னா நம்மளே நினைக்கல இல்லை, நம்ம அம்மா அப்பா அப்படி நினைக்கல இல்லை. முருகன் தான் ஒரு ஹோம் குரூப் மீட்டிங்ல அழகா அந்த வார்த்தையை சொன்னார். நம்ம அதை நினைச்சு பார்க்கறது இல்லை. தேவனுடைய அன்பு என்பது அளவிட முடியாது. நம்ம மேல அவர் வைத்திருக்கிற அன்பு, அந்த ஒரு அன்புல நம்ம வந்துட்டோம்னா நம்ம எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். இந்த ரோமர் 8வது அதிகாரத்துல ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க, 32வது வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? யோசிச்சு பாருங்க. தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவர் பலி கொடுக்கிறார். அப்ப எவ்வளவு தூரம் நம்ம மேல அன்பு செலுத்தியிருப்பாரு யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு பாடல் பாடணும், என்ன, ஒரு தாய் தேற்றுவது போல என்னை தேற்றுவார், ஒரு நாளும் கைவிடார், உன்னை விட்டு விலக மாட்டார், ஒரு நாளும் உன்னை. என்ன ஒரு அருமையான பாடல் பாருங்க, என்ன ஒரு அருமையான கருத்து. அவ்வளவு அன்பு செலுத்தக்கூடியவர் தான் நம்ம தேவன். நம்ம மேல அவ்வளவு களவாய் அன்பு செலுத்துகிறார். அந்த அன்புல நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க எதை குறித்தும் கவலைப்பட மாட்டீங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன ஆனாலும் சரி, எனக்கு என் தேவன் இருக்கிறார், என்னை பார்த்துக் கொள்வார், எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை என்பதாக நீங்க தேவனுடைய அன்புல நீங்க வந்துருவீங்க. வேற எந்த ஒரு இதுவுமே வராது. அந்த தேவ அன்பு நமக்கு ரொம்ப ரொம்ப நிச்சயமாய் தேவையான ஒன்று. விசுவாசத்துல நம்ம ஸ்திரப்படுத்திக் கொள்ளணும். பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணி நம்மளை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். தேவ அன்புல நம்ம நிலைத்திருக்கணும். தேவ அன்புல நம்ம நிலைத்திருக்கும் போது என்ன ஆகும்னா அவருடைய வருகைக்காய் நம்ம சந்தோஷமா வெயிட் பண்ணுவோம். அவருடைய வருகையை நோக்கி நாம் ரொம்ப பிரயாசமா இருப்போம். அதுதான் மீதி காரணம். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருக்க. இந்த காத்திருக்கிற காரியம் ரொம்ப ஈஸியா போயிடும். இந்த 3 காரியத்தை நம்ம செய்யும் போது நம்ம தேவனுடைய இரக்கத்துக்காக நாம் காத்திருப்போம். அப்படி இருக்கும்போது 24வது வசனம் பாருங்க, வலுவாதபடி உங்களை காக்க. 21வது வசனத்துல என்ன சொல்லுது? நம்ம தேவனுடைய அன்புல நம்மளை வலுவாதபடி பார்த்து கொண்டோம்னா 24வது வசனத்துல அவர் நம்மளை வலுவாம பார்த்து கொள்வார். நாம் வலுவாதபடி பார்த்து கொள்ள, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர்.
நம்மளை தேவனுடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் ஒரு மாசற்றவர்களாய், ஒரு பாவம் இல்லாதவர்களாய், எல்லாம் ஒரு பரிசுத்தவான நம்மளை கொண்டு போய் நிறுத்தி என்ன மிகுந்த மகிழ்ச்சியோட நம்மளை கொண்டு போய் நிறுத்த வல்லமை உள்ளவராய் அவர் இருக்கிறார். இப்ப நம்ம செய்ய வேண்டியதில் என்ன? இந்த 3 காரியத்தை செஞ்சு அவரோட அன்புல நம்மளை நிலைத்திருக்கும் போது நம்ம பழுவி விடாதபடி, we will not stumble. ஆங்கில வேதாகமா தான் சொல்லுது. So you will not stumble in your life. என்ன பழுவி விழுந்துட மாட்டேன், இந்த பக்கம் அந்த பக்கம் விழுந்துட மாட்டேன். விழுகாதபடி அவர் உன்னை அன்பிலே தாங்கி கொள்வார். அப்படி பிடிக்கிறது மாத்திரம் இல்லை, அதை உன்னை கொண்டு போய் என்ன சொல்ல போறாரு? பரிசுத்தவான்களுக்கு மத்தியில உன்னையும் ஒரு பரிசுத்தவானாய் கொண்டு போய் தேவனுடைய சன்னிதானத்துல மிகுந்த மகிழ்ச்சியோட ஒரு மாசற்றவனாய், ஒரு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு உன்னையை கொண்டு போய் நிறுத்தி ஒரு ரொம்ப சந்தோஷமா அவர் முன்னாடி உன்னை நிறுத்தக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப நம்ம அவரோட அன்புல நிலைத்திருக்கும் போது அவர் நம்மளை வலுவவே விட மாட்டார். நம்மை வலுவாதபடி காக்கக்கூடிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன்னையும் என்னையும் பரிசுத்தவானாய் கொண்டு போய் தேவனுடைய சன்னிதானத்துல ஒரு மிகுந்த மகிழ்ச்சியோட நம்மை கொண்டு போய் நிறுத்தக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் சொல்லுது, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசவற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகி தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். நாம் ஜெபிப்போம்.